இங்க ஒரு சின்ன பொண்ணு காசு எடுத்துட்டு போயிட்டு குப்பை தொட்டியில போட்டிருப்பா. இப்போ அவங்களோட அப்பாவும் அம்மாவும் எதனால காசு எடுத்துட்டு போயிட்டு இதுல போடுற, எவ்வளோ பேர் காசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கையில இருக்க காசு எடுத்துட்டு போயிட்டு குப்பையில போடுறிய அப்படின்னு தான் திட்டுவாங்க. ஏன் இப்போ போட்டா என்ன, நம்ம கிட்ட தான் நிறைய காசு இருக்கு, கியூஆர் கோட் வச்சு ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா காசா வந்துடும், எதனால நான் இதை பத்திரமா வச்சுக்கணும், நான் அப்படிதான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவா. அடுத்ததான் இப்போ இந்த பொண்ணுக்கு பேக் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போயிருப்பாங்க. இந்த பொண்ணு ஒரு பேக் எடுத்து வச்சிருப்பா. அதே பேக்கே தான் அவங்க அப்பாவும் எடுத்து கொடுப்பாரு. இந்த பொண்ணு வச்சிருக்க பேக்ல ஒரு குட்டி பப்பி பொம்மை தொங்கிட்டு இருக்கும். ஆனா அவங்க அப்பா எடுத்து கொடுத்த பேக்ல அந்த பப்பி பொம்மை இருக்காது. அந்த ஒரு பொம்மை இருக்கு அப்படின்ற காரணத்துக்காகவே 2500 ரூபாய் எக்ஸ்ட்ராவா அந்த பேக்குக்கு பில் வச்சு விற்கிறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் இந்த ஒரே ஒரு பொம்மையை உனக்கு நான் சும்மா அப்படி கடையில வாங்கி கொடுத்தா கூட 500 ரூபாய்க்குள்ள வாங்கிடலாம், இதுக்காக 2500 ரூபாய் வச்சிருக்கிறதுல ரொம்ப ஜாஸ்தி தான், நீ இந்த பேக் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளோ காசு ஜாஸ்தியா இருந்தாலும் பரவாயில்லையே, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்ட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டு இருப்பா. அதனால இப்போ அவங்க அப்பா அம்மாவும் வேற என்ன பண்றதுன்னு தெரியாம வாங்கி கொடுத்துருவாங்க. இப்போ இவங்க ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிடலான்ட்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணு மெனு கார்ட்ல இருக்க பாதி டிஷ்ஷஸ் ஆர்டர் பண்ணிடுவா. அது மட்டும் இல்லாம இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல ஒரு தாலி ஃபெஸ்டிவலும் நடக்குது. அந்த ஃபெஸ்டிவல்ல இப்போ அந்த ரெஸ்டாரண்ட்ல எதெல்லாம் ரொம்ப ஃபேமஸான டிஷ்ஷோ அது எல்லாத்தையுமே குட்டி குட்டியா பவுல்ல வச்சு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அதுதான் வேணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆடம் பண்ணிட்டு இருப்பா. இப்போ அவங்க ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான டிஷ் அதுதான், அது எனக்கு வேணும்னு சொல்லுவா. இப்போ நம்ம இருக்கிறதே 3 பேர் தான், நீயும் அவ்வளோ சாப்பிட மாட்டேன், எங்க 2 பேராலையும் அவ்வளோ சாப்பிட முடியாது, அது 10 பேர் ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டா கூட முடிக்க முடியாது, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. சாப்பாடை வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது மட்டும் இல்லாம காஸ்ட்லி வேற, வேணான்னு சொன்னாலும் அடம் பிடிச்சி எனக்கு அதுதான் வேணும் அப்படின்ட்டு வாங்கிட்டு போயிடுவா. கடைசியில அதை எல்லாராலையும் சாப்பிடவும் முடியாம அப்படியே தான் மிச்சமா வச்சுட்டு வந்தாங்க. காசும் வேஸ்ட் தான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இப்போ அவங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப திட்டுவாங்க, நீ அதிகமா காசு செலவு பண்ணிட்டு இருக்க, காசோட அருமையே தெரியல, சும்மா ஒன்றும் எங்க 2 பேர் கையிலும் காசு வந்துடல, அதுக்கு நாங்க எவ்வளோ கஷ்டப்படுறோம் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறன்னு சொல்வாரு. இப்போ அவங்க அப்பா கத்தி கத்தி சண்டை போட்டுட்டே இருப்பாரு. அதனால அந்த பொண்ணு ஒன்றும் புரிஞ்சிக்கவே இல்லை, போயிட்டு ஓரமா எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு கோச்சிக்கு தான் உட்காந்துருவா. ஆனா அவங்க அம்மா இப்பெல்லாம் சொன்னா புரியாது, காசு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அப்படின்றத அவளுக்கும் புரிய வச்சாதான் அவளுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இப்போ இந்த பொண்ணு சூப்பர் மார்க்கெட் கூட்டு போயிருப்பாங்க. எப்பவுமே பொண்ணுக்கு நல்லா காஸ்ட்லியா தான் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டு பெரிய பெரிய மாலுக்கு பெரிய பெரிய கடைக்கு தான் கூட்டு போவாங்க. ஆனா சின்ன சின்ன கடைங்களுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாரும் எப்படி டிஸ்கவுண்ட்ல வாங்குறாங்க, எப்படி பேரம் பேசி வாங்குறாங்க அப்படின்றதையும் சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம 100 ரூபாய் சம்பாதிக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்றத சொல்லி கொடுக்கறதுக்காகவே இப்போ நீ இந்த டேபிள் தொடச்சினா நான் உனக்கு 20 ருபீஸ் தரேன், காய் கட் பண்ணி கொடுத்தினா இவ்வளோ தரேன், செடிக்கு தண்ணி ஊத்தினா இவ்வளோ தரேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா வேலைங்களை பிரிச்சு கொடுப்பாங்க. இந்த பொண்ணு நம்மளுக்கு காசு தராங்களே அப்படின்றதுக்காக அந்த வேலைங்க எல்லாத்தையும் செய்வா. ஒரு 50 ரூபாவை சம்பாதிக்கிறதுக்கு அந்த பொண்ணு அவ்வளோ வேலை செய்வா, அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணோட கையில 50 ரூபாய் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு எடுத்துட்டு வராங்க அப்படின்றதையும் அந்த பொண்ணு புரிஞ்சுப்பா.